வணக்கம். இப்போ நாளில் புதன் இருந்தா அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் நம்ம பேசியிருக்கோம். நாளில் புதன் 2 சொத்து உண்டு, 2 வாகனம் உண்டு, கண்டிப்பாக ஜாதகரோட பேரில் ஒரு காலி இடமாவது உண்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதே போல் இவங்களோட வீடு எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரி பக்கத்தில் இருக்கும். சரிங்களா? அப்படி ஒரு லைப்ரரி பக்கத்தில் இல்லை அப்படின்னா பார்க்கு, குழந்தைங்கள் விளையாடக்கூடிய அந்த பூங்கா அது பக்கத்தில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் இவங்களோட வீடு ஆல்ரெடி நம்ம பூங்கா பேசியிருக்கோம், லைப்ரரி பேசியிருக்கோம். அதே மாதிரி ஸ்கூல், புதன்னா அறிவு இல்லைங்களா, அதனால் ஸ்கூலும் இருக்கும். மிடில் லெவல் உண்டான அந்த ஸ்கூலும் நாளில் புதன் இருக்கவங்களோட வீட்டு பக்கத்தில் இருக்கும். நாளில் புதன் இவங்க வீட்டில் யாராவது ஒருத்தவங்க ஜோதிடராக இருப்பாங்க, இல்லை ஆசிரியராக இருப்பாங்க, இல்லை லாயராக இருப்பாங்க. 3ல் ஒரு ஆள் கண்டிப்பாக இருப்பாங்க. அது புதனோட வீடாக இருந்ததுன்னா 2 பேர் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் ஜாதகத்தை பேஸ் பண்ணி எடுக்கும்போது இன்னமும் அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். நாளில் புதன் என்ன விதமான படிப்புகள்லாம் படிக்கலாம் அப்படின்னா, புதன்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா, கம்யூனிகேஷன். ஸோ கம்யூனிகேஷன் ஓரியன்டாக நீங்கள் என்ன வேணாலும் படிக்கலாம். அதே போல் பேங்கிங் செக்டார்லும் படிக்கலாம். டீச்சர் அதோட இதையுமே நல்லா எடுத்து படிக்க முடியும். அதே போல் ஜோதிடம் கற்றுக்கணும், ஜோதிடம்னா என்ன, அதை கற்றுக்கணுன்ற ஆர்வம் வரும். அதை சின்ன வயசில் சொல்லும்போது அது யாருக்கும் பெருசாக என்ன சார் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. பட் அவங்களால அதை கடக்காமல் ஜோதிடத்துக்குள்ளே நுழையாமல் அவங்களோட வாழ்க்கை முடியாதுன்றது நாளில் இருக்கக்கூடிய புதன் இன்டைரக்டாக சொல்லுது. அதே போல் 4ல் இருக்கக்கூடிய புதனோட குரு எங்கேயாவது இன்டர் கனெக்ட் ஆச்சுனாலுமே ஜோதிடம் வந்தே தீரும். ஜோதிடம் அவங்க கற்றுக்கிட்டே ஆவாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். எப்போ கற்றுக்குவாங்க அடுத்த கேள்வி இருக்கு இல்லைங்களா. ஒன்று புதன் திசையாக இருக்கலாம், இல்லை குரு திசையாக இருக்கலாம். ஸோ எது 30 வயசுக்கு தாண்டி வருதோ அப்போ இதுக்குள்ளே என்ட்ராவாங்க. ஒரு சிலவங்களுக்கு சூரியன் தொடர்பு கொள்ளும்போது சின்ன வயசுலேயே அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் வந்துடும். காரகத்துவத்தில் புதன் அப்படின்றது தையல் மிஷின். அப்போ நாளில் புதன் இருக்கும்போது வீடு 4ஆம் பாவகம் வீடு, புதன்னா தையல் மிஷின். அப்போ வீட்டில் தையல் மிஷின் கண்டிப்பாக இருக்கும். தவணை முறையில் ஒரு இடமோ வீடோ வாங்குவார். ஏன் தவணை முறை? புதன் தான் இங்கே இஎம்ஐ. ஸோ அப்போ தவணை முறையில் ஒரு இடமோ ஒரு வீடோ வாங்குவார் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஜென்ரலாகவே புதன் திசை அப்படின்னாலே கடன் வாங்காமல் அந்த நபர்னால் தப்பிக்க முடியாது அப்படின்றது ஒரு ரூல் இருக்குது. இப்போ நாளில் புதன் இருக்கும்போது வீட்டுக்காகவோ இடத்துக்காகவோ ஒரு லோன் போட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை ஓன் பண்ணி திரும்பி அந்த லோனை கட்டி முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி மீனிங். ஸோ நம்ம கிளைண்ட்டு கேட்போம் இல்லைங்களா, நாளில் புதன் இருக்குது, திசாபுத்திகளும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுது, 3 கூடிய திசையோ 4 கூடிய திசையோ நடக்குது அப்படின்றப்ப நம்ம கேள்விக்கு போய் இல்லைங்களா, நீங்கள் இஎம்ஐ லோன் போட்டு வாங்கினீங்களா அப்படின்னு கேட்டால் சப்போஸ் இல்லைன்னு பாரு. யார்கிட்டையாவது தவணை போட்டு வாங்கினீங்களான்னு கேட்டால் இந்த காலத்தில் அது நிறைய பேருக்கு புரியறதில்ல, கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லுவார். ரெண்டுமே இல்லைன்னொன்னே நம்மளோட பாயிண்ட்டை ஐயோ நம்ம தப்பு அப்படின்ற மாதிரி யோசிச்சிடாம நெக்ஸ்ட் கொஸ்டின், புதன்னா யாருன்னு பாருங்கள். புதன்னா சித்தி, புதன் மாதிரி சொந்தக்காரங்க கிட்ட யார்கிட்டையாவது கடன் வாங்கி இந்த இடத்தையோ வீடியோ வாங்கினீங்களான்னு கேட்டால் அவங்க கண்டிப்பாக ஆமான்னு தான் சொல்லுவாங்க. புதன் அப்படின்றது எங்கேயோ ஒரு இடத்துல கடன், அதை எப்படி வாங்குறாங்க, யார் மூலிமா வாங்குறாங்க, யார்கிட்ட வாங்குறாங்கன்றது அவங்களோட சுய ஜாதகம் மட்டும்தான் சொல்லும். இப்போ புதன் கடன் அப்படின்றது மட்டும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கணும். நாளில் புதன் இருக்கும்போது அது 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கும் இல்லைங்களா. ஸோ அப்போ தொழிலுக்காக ஒரு கடன் வாங்கி ஒரு வண்டியோ இல்லை ஒரு பிஸ்னஸையோ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே எப்படி சுற்றி பார்த்தாலும் கடனை பற்றி தான் நம்ம இங்கே பேசுகிறோம் ரொம்ப நேரமாக, லாஸ்ட் ஒரு 2 நிமிஷமாக. ஸோ புதன் அப்படின்னாலே கடன் வாங்குவது அப்படின்றத மறந்துட வேண்டாம். இது நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது கேட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். புதன் அப்படின்னாலே கடன் இல்லாமல் ஒரு விஷயத்த உங்களால் முடிக்க முடியாதுன்றது ஜோதிட ரூல். இது சரியா இல்லையா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். வீட்டில் அல்லது வீட்டு பக்கத்தில் கிணறு இருக்கும், அண்டர் கிரவுண்ட் ஒன்று வச்சுருப்பாங்க வீட்டுக்குள்ளே. அந்த காலத்தில் இதெல்லாம் நிறைய சாத்தியம் உண்டு. இப்போ அப்படி இருக்கான்னு தெரியல. மேபி பழைய காலத்து வீடாக இருந்தாங்கன்னா அண்டர் கிரவுண்ட் ஒரு ஹைட் பண்ணி ஒரு ரூமை எங்கேயாவது வச்சுருப்பாங்க. இந்த ஹிடன் ரூம் சம்டைம்ஸ் பெரிய பெரிய பணக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா ரகசிய அறைன்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருப்பாங்க. உடனே நம்ம ஏன் வச்சுக்கல, எனக்கும் நாளில் புதன் இருக்குது, நான் ஏன் எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூமை யூஸ் பண்ணாமல் பூட்டியாவது வச்சுருப்பீங்க. சரிங்களா? யூஸ் பண்ணாத, அடிக்கடி புழங்காத ஒரு இடத்த புதன் சொல்லும். ஸோ நாளில் புதன் ஜாதகரோட அம்மாவுக்கு ஒரு சகோதரன் சகோதரி கண்டிப்பாக இருப்பாங்க. அதே போல் ஜாயின் பத்திரம், கூட்டு பத்திரம்லாம் உண்டு. ஒருத்தரோட பேரில் வீடு வாங்காமல் இடமோ வாங்காமல் 2 பேர் பேர்லையும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஜாயின் வெஞ்சராக ஒரு சில விஷயங்கள் செய்வாங்க. நாளில் புதன் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டையும் சொல்லும். கணவன் பேர் மனைவி பேர் சேர்ந்து ஒரு அக்கௌண்ட்டோ இல்லை அம்மாவோட பேர்லேயோ அந்த ஜாதகரோட பேர் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டோ இருக்கிறத சொல்லும்.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா புதன்னா கார்டியன் அப்படின்னு சொல்லுவோம். லைக் என் பையன் பேரில் சொத்து வாங்கினேன், பையன் இன்னும் மேஜர் ஆகலை, அதனால அவன் பேரில் சொத்து வாங்கிட்டு நான் அதை கார்டியன் ஆக்கிக்கிட்டேன், நான் அதை கார்டியன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு புதன் அப்படின்னா காரகத்துவத்தில் சீட்டு கம்பெனி, ஃபினான்ஸு, கொரியர் இதெல்லாமே காரகத்துவத்தில் வரும். ஸோ நாளில் புதன் இருக்கும்போது இதெல்லாம் சார்ந்த இடத்துல இவரோட வீடு இருக்கலாம். இல்லாத பட்சத்தில் இவர் இதை எடுத்து நடத்துவார். ஃபினான்ஸ் பண்ணலாம், சீட்டு கம்பெனி நடத்தலாம், கொரியர் கம்பெனி, டீலர் வாங்கி எடுத்து பண்ணலாம். இதெல்லாமே ஹைலி சான்சஸ். அப்போ சுய ஜாதகத்தை பார்க்கும்போது தான் அது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்றத ப்ரிசைஸ் பண்ண முடியும். இப்போ ஓவராலாக அனுமானம் பண்ணிடலாம். அப்போ புதன் பற்றி பேசும்போதே நமக்கு கடனை பற்றி பேசுகிறோம், கம்யூனிகேஷனை பற்றி பேசுகிறோம், அதே போல் சீட்டு கம்பெனியை பற்றி பேசுகிறோம். சரிங்களா? புதன்னா இரட்டைத்தன்மைன்றது நமக்கே தெரியும் இல்லைங்களா? இட்ஸ் அலிகிரகம்னு சொல்லுவோம். யாரோட சேர்றாரோ அது சம்மந்தமான ஒரு விஷயத்த உள்வாங்கிக்குவார் அப்படின்ற மாதிரி. இப்போ நாளில் புதன் அப்படின்றப்ப 4ஆம் இடம் தான் தெரு பேரை சொல்கிறது, ஊர் பேரை சொல்கிறது, வீட்டு பேரை சொல்கிறது. அங்கே புதன் இருக்கும்போது அவர் இருக்கக்கூடிய அந்த தெருவுக்கு 2 பேர் இருக்கலாம். அதே போல் வீடும் 2 பேர் பேரில் வாங்கி வச்சிருக்கலாம். அதே போல் 2 வாசல் உள்ள வீடு. 4 வயசு இருக்கும்போது ஜாதகர் சொத்து வாங்குவார். ஜாதகர்னா ஜாதகர் கிடையாது, ஜாதகரோட அப்பா ஜாதகருக்கு 4 வயசில் இருக்கும்போது ஒரு சொத்து வாங்குவார் அப்படின்ற மாதிரி அர்த்தம். சப்போஸ் அப்படி இல்லைன்னா 40 வயசில் சொத்து வாங்குவாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஏன்னா 4ஆம் பாவத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எய்தர் 4 வயசில் ஏதாவது ஒரு ரிமார்க்கபிள் சேஞ்ச் நடக்கலாம். அப்படி இல்லைன்னா 40 வயசில் ஜாதகருக்கு ஒரு ரிமார்க்கபிள் சேஞ்ச் நடக்கலாம். 4ஆம் இடம் தான் உள்ளூர் அப்படின்னு சொல்லுவோம் காரகத்துவத்தில். அப்போ 4இல் புதன்னா தாய்மாமன் உள்ளூரிலே வசிப்பார் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஃபாரினுக்குலாம் ஒரு வாய்ப்பே கிடையாது, உள்ளூர்லேயே இருப்பார் அப்படின்ற மாதிரி மீனிங். அதே போல் பிறந்த இடத்தில் சொத்து இருக்கும். யாருக்கு இருக்கும் அப்படின்னா இங்கே தாய்மாமனுக்கு தான். எந்த ஊரில் பிறந்திருக்காரோ அவர் அந்த ஊரை விட்டு போக மாட்டாருன்னு சொல்லியாச்சு, ரொம்ப பக்கத்தில் இருப்பாருன்னு சொல்லியாச்சு. அவருக்கு அந்த ஊரில் ஒரு சொத்து இருக்கும் அப்படின்றதும் உண்மை. சப்போஸ் சில ஜாதகத்துலாம் சொல்லுவாங்க, இல்லை சார் அவர் இருக்கிற ஊர் ஒன்று, ஆனால் வாங்கியிருக்கிற இடம் வேற ஏதோ ஒரு ஊரில் வாங்கியிருக்காங்க. உதாரணத்துக்கு அவர் தாய்மாமன் சென்னையில் இருக்காருன்னா வாங்கியிருக்கிறது மதுரையில் வாங்கியிருப்பாங்க. ஸோ அப்படி ஏதாவது சொன்னாங்கன்னா அந்த 4ஆம் இடம் திதிசூன்யமாயிருக்கான்னு மட்டும் பாருங்கள். ஒன்று 4ஆம் இடம் திதிசூன்யமாயிருக்கணும், இல்லை புதனோட வீடு திதிசூன்யமாயிருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இருக்கிற ஊரை விட்டு வேறு ஒரு ஊரில் அவருக்கு உபயோகப்படாத ஒரு ஊரில் வீடோ இடமோ வாங்கி போட்டிருப்பார். புதன்னா அறிவு, புதன்னா படிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அப்போ 4ல் புதன் அப்படின்னா 40 வயசுக்கு மேலே படித்தா என்ன, ஒரு டாக்டரேட் வாங்கினா தான் என்ன, ஒரு டிகிரி முடித்தாதான் என்ன அப்படின்னு தோணி படிக்க ஆரம்பிப்பாங்க. 4ல் புதன் பாக பிரிவினையும் சொல்லும். புதன் தான் ஸ்க்ரீனு காரகத்துவத்தில். அப்போ 4ல் புதன் இருக்கும்போது ஜன்னலுக்கு கதவுக்குன்னு ஒரு இடம் பாக்கி இல்லாமல் எல்லா இடத்துலையுமே ஸ்க்ரீன் போட்டு வைப்பாங்க. சப்போஸ் திதிசூன்யம் பாதகமாக இருந்தால் அந்த ஸ்க்ரீன் போட மாட்டாங்க. இன்னொரு ஆட் அண்ட் பாயிண்ட்டு, 4ல் புதன் இருக்குது, திதிசூன்யம் ஆயிடுச்சு அப்படின்னா ஜன்னலையே திறக்க மாட்டாங்க, வெளி காற்று உள்ளே வரவே வராது. அந்தளவுக்கு எல்லாத்தையும் கப்பு சிப்புன்னு அடைச்சி வச்சுருப்பாங்க. புதன் அப்படின்னா காரகத்துவத்தில் காது சொல்லும். அப்போ சைடு கம்மல் வரிசையாக நிறையா குத்திக்கிட்டே போவாங்க. இந்த மாதிரி வரிசையாக கம்மலாக குத்திக்கிட்டே போகிறாங்க அப்படின்னா திதிசூன்யம் பாதகத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். புதன் தான் செடிகளை குறிக்கக்கூடிய விஷயம் காரகத்துவத்தில், அதுவும் படர்ந்த செடிகள். அப்போ 4ல் புதன் என்ன செய்யும் அப்படின்னா வீட்டில் ஃபுல்லாக படர்ந்த செடிகள் வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ 4ல் புதன் இருக்குது, எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது, பணப்பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கொய்யா மரம் வைக்கலாம். ஸோ கொய்யா மரம் வைக்கிறது மூலியமாக ஓரளவுக்கு உங்களோட பிரச்சனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தீர்றதை நீங்கள் உணர முடியும். செவ்வாய்க்கு கத்திரிக்காய் சொன்ன மாதிரி புதனுக்கு கொய்யா மரம். காரகத்துவத்தில் புதன் தான் பள்ளம். அப்போ இவங்களோட வீடு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா பள்ளமான ஒரு இடத்துல வீடு இருக்கும். அதே போல் ஒரு சொத்து வாங்கின கையோடு இன்னொரு சொத்தும் வாங்குவார். ஒன்று ஜாதகர் 2 சொத்து அடுத்தடுத்து ஒரு சொத்து வாங்குவார். அப்படின்லாம் இவரோட வீட்டில் யாராவது இன்னொரு சொத்து வாங்குவாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு வீட்டில் 2 சொத்து வாங்கணும் அப்படின்றது புதனோட காரகத்துவத்தில் வருது. ஓகேங்களா? நம்ம பரிகாரமாக கொய்யாவை சொன்னோம் இல்லைங்களா? அதே போல் விஷ்ணு ஆலய வழிபாடும் 4ல் புதன் இருக்கும்போது ரொம்ப நன்று. தெரு 2 பேரில் இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ தெருவோட பேர் என்னவா இருக்கும் அப்படின்னா விஷ்ணு சம்மந்தப்பட்ட பேர்களாக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதே போல் 2 பேர்களாக இருக்கக்கூடிய ஒரு தெருவாக கூட இருக்கலாம்.
உதாரணத்துக்கு அனந்தராமன் தெரு, அனந்தன்றது தனி பேர், ராமன்றது தனி பேர். ஸோ ரெண்டும் சேர்ந்து இரட்டை பேர்களாக இருக்கக்கூடிய ஒரு தெருவாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே போல் அவங்களோட வீட்டை எப்பயுமே பசுமையாக வச்சுருப்பாங்க, சுற்றி செடிகளாக வச்சுருப்பாங்க. பரிகாரமாக தான் கொய்யா மரமாக வைக்கணும். அதை தாண்டி செடிகள் வந்து அதிக உயரம் இல்லாத செடியாக தான் வச்சுருந்தா நல்லதாக இருக்குமா, அவங்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ நாளில் புதன் 40 வயதுக்கு மேல் ஒரு காதல் வரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. சம்டைம்ஸ் இது நம்மளை மீறி நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தெரியலனா பிரச்சனை இல்லை, தெரிஞ்சு போச்சு அப்படின்னா ஒரு அவேர்னஸ், இது நமக்கு கேர்ஃபுல்லாக இருந்துக்கலாம். ஸோ புதன் திசை நடக்கும்போது இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. கிரகங்கள் வயசெல்லாம் பார்க்காது, திசா புத்திகள் வரும்போது அதை ஆக்டிவேட் பண்ணிட்டு போயிடும். சப்போஸ் ஒரு 60 வயசுக்கு மேலே புதன் திசை நடந்தது அப்படின்னா அப்பையும் காதல் வரும். அந்த காதல் அன்பாக இருக்கும். இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த வயசுக்கு தகுந்த அப்படி ஒரு விஷயம் மாறும். பட் 40 வயசுக்கு மேலே அப்புறம் வரக்கூடிய காதல் வந்து கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். அதே போல் நாளில் புதன் செல்ஃபோனை தண்ணியில் போட்டு லாஸ் பண்ணுவாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது எப்படி டபுள் கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா, திதிசூனியம் பாதகமாகிடுச்சுன்னா வரக்கூடிய கிளைண்ட்டுக்கிட்டே நீங்கள் டைரெக்டாகவே கேட்டுருங்க. ஏன்னா சார் ஃபோன் எதுவும் தண்ணியில் போட்டு தொலைச்சிங்களான்னா கண்டிப்பாக அவங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க. அதே போல் முக்கியமான பத்திரம், ஆவணங்கள் இது எல்லாத்தையுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். அதுவும் தண்ணியில் நனைகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நாளில் புதன் தண்ணி சார்ந்த விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எஸ்பெஷலி கடகத்திலே புதன் இருக்குது, அது 4ஆம் பாவமாக வருது, விருச்சிகத்தில் வருது, மீனத்தில் வருது அப்படின்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு நாளில் புதன் இருக்கும்போது மேலே சொன்ன விஷயத்தில் ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு 3 நாளாவது நடந்திருக்கும். சப்போஸ் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா மெசேஜ் கமெண்ட்ஸ் போடுங்க. நான் சொன்னது கொஞ்சம் தான், இது நீங்கள் நிறையா யோசிச்சிங்க அப்படின்னா இதை விட 100 மடங்கு பாயிண்ட்ஸ் உங்களால் எடுக்க முடியும்.